ஐ எம் சாரி ஐயப்பா. நான் இப்போ முதல்ல ஐ எம் சாரி ஏசப்பான்னு தான் சொல்லணும். ஏன்னா சில தற்குறிகளால் மக்களுக்காக உயிர் நீத்தவர் அவ்வளோ பெரிய ஜீசஸு. இங்கே இருக்க சில தற்குறிகளாம் பார்த்தாருன்னு வைங்களேன், அவங்களை இழுத்துட்டு போய் அதே ஆணியில் அரைஞ்சி வச்சிருவார். அந்தளவுக்கு இங்கே நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வேற. ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னு யாருமே சொல்லலை. உங்களுக்கு தெரியாத லிஸ்டெல்லாம் நான் சொல்லவா, கேட்குறீங்களா? முதல்ல ஆரியங்காவு. ஆரியங்காவில் பூர்ணா அப்படின்ற ஒரு சாமியோட அவர் ஒரு அரசனாக காட்சி தருவாங்க. அங்கே பெண்களுக்கும் அலவுட் உண்டு. அடுத்து அச்சன் கோயில். அச்சன் கோயிலில் பூர்ணா புஷ்கலை என்ற 2 தேவியர் மலர் தூவ அவங்க இருப்பாங்க. ஸோ இங்கேயும் பெண்களுக்கு அலவுட் உண்டு. அடுத்து குளத்துப்புழா. குளத்துப்புழாவில் ஐயப்பன் குழந்தை வடிவமாக இருப்பாங்க. இங்கேயும் பெண்கள் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எருமேலியில் வில் அன்பு எல்லாமே வச்சுக்கிட்டு வேட்டைக்காரனாக இருப்பாங்க. இங்கேயும் சாமி கும்பிட்றாங்க. எருமேலி தான் லாஸ்ட்டு. அதுக்கு மலை மேலே ஏறினா தான் சபரிமலை வரும். சபரிமலைக்கு ஏன் பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் ஒரு பிரம்மச்சரிய விரதம் ஏற்ற ஒரு பிரம்மச்சாரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எல்லாம் விரதம் இருப்போம் இல்லைங்களா? ஹிந்துக்களுக்கு மட்டும் இல்லைங்க, கிறிஸ்டினுக்கும் விரதம் இந்த தவக்காலம்னு இருக்குது. முஸ்லீம்காரங்களும் இருப்பாங்க. கிறிஸ்டின்காரங்கள்லாம் இந்த பூவெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப விரதம் இருப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், நான் கூட இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, தலையில் பூ வச்சுக்க மாட்டாங்க, நல்லது கெட்டது எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க. அவ்வளோ நீட்டாக விரதம் இருப்பாங்க. அதே எச்சு கூட முழுங்காமல் இஸ்லாமிய நண்பர்களும் விரதம் இருப்பாங்க. நாங்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம், எங்களுக்கு எல்லாமே பிடிக்குது, நாங்கள் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். புரியுதுங்களா? இதுக்கு இவ்வளோ லேட்டாக வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னென்னா, வேற்று மத சகோதரர்கள் நிறைய பேர் வீடியோ போட்டுட்டாங்க. உங்கள் புத்திக்கு ஏற்ற மாதிரியே அடித்த மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா ஆனால் ஏன் வீடியோ போடுறேன்னா, நல்லா போயிட்டு இருந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ நீங்கள் ஒரு பாட்டை பாடி, இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக இன்னொருத்தவங்க பாட்டை பாடி, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒரு அரசியல் தலைவர்கிட்ட போய் கேட்டதுக்கு ஒரு பெண்ணை அவங்களோட மனக்குறைய சொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உங்களுக்கு மனக்குறையாக கோயிலுக்குள்ளே போகணும் அப்படின்னீங்கன்னா வாங்க, ஆதிபராசக்தி கோயிலுக்கு போகலாம், கருவறைக்குள்ளே கூட போகலாம். முதல்ல அந்த கோயிலுக்குள்ளே போங்க. அதுக்கப்புறம் முருகன் கோயில் இருக்குது, சிவன் கோயில் இருக்குது, முக்குக்கு 300 பிள்ளையார் கோயில் இருக்குது. தமிழ்நாட்டிலே நிறைய ஐயப்பன் கோயில் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் போங்க. உங்களுக்கு அதுவும் பார்த்து முடிச்சுட்டு, இல்லை நான் கேரளா போய் ஐயப்பனை பார்க்கணுன்னா வாங்க, அச்சங்கோயில், ஆரியக்காவு, குளத்துப்புழா நிறைய கோயில் இருக்குது, போய் பார்ப்போம். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அதாவது ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு மதத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். அதை நினச்சிட்டு, அதாவது அதை பின்பற்றவன் அதை நினச்சிட்டு இருக்கவங்களாம் ஒன்றும் முட்டாள் கிடையாது. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஊமையோ இல்லை செவிடோ கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்தீர்கள் என்றால் அதையவே திருப்பி பெறுவீர்கள். ஸோ தயவு செஞ்சு போய் படிங்க. எல்லாரும் படிச்சிங்கன்னு வைங்களேன், இந்த அளவுக்கெல்லாம் கீழ்த்தரமாக யோசிக்க தோணாது. படிப்பு மனுஷனை நல்லா மாற்றும். இதைத்தான் டாக்டர் அம்பேத்கரே சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு போய் படிங்க.